பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் மக்களங்களை செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் உண்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், நீர் செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உங்களுடைய பரிசுத்த நாமத்தையும் வசனத்தையும் மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னர் வேளையில் என்னே செரும் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னர் வேளையில் என்னே செரும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். எனக்கருமையானவர்களே, இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். சங்கீத புத்தகம் 65ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நமது கர்த்தருக்கு ஜெபத்தை கேட்கிறவர் என்றொரு நாமம் உண்டு. முதலாவதாக, நம்மை அவர் படைத்தவராக இருப்பதால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், குடிப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு வேதம் சொல்கிறது அல்லவா? எனவே இதையெல்லாம் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. இப்படி சொல்லப்பட்டிருப்பதால் மாம்சமான நாம் யாவரும் உலக தேவைகளுக்காக ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது தெளிவாகிறது. இந்த வசனத்தின்படி நாம் மற்றவர்களுடைய ரட்சிப்பிற்காக ஆண்டவரிடம் ஜெபிக்கும் போது அதை அவர் அன்பாக கேட்டு கர்த்தர் அவர்கள் யாராயிருந்தாலும் ரட்சித்து தம் அண்டையில் சேர்த்து கொள்ளுவார். இதற்கு ஜெபம் அவசியம். அதனால்தான் ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது நிச்சயம். இந்த வசனம் நிறைவேறும்படியாக பம்பாயில் நடந்த ஒரு காரியத்தை இந்த நாளிலே நாம் சாட்சியாக கேட்போமா? கர்த்தர் நாமே இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவாராக. இறக்கருமையானவர்களே, தொடர்ந்து வருகிற சாட்சியின்படி ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து நாங்கள் அங்கே பம்பாய்க்கு போய் சயன் கோதிவாடாவில் இருக்கிற அரவாணிகளை சந்தித்து அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து வந்து கொண்டு இருந்தோம். இந்த செய்தி அங்கே இருக்கிற ஜனங்கள், அதாவது அந்த திருநங்கைகள் அரவாணிகள் மத்தியில் இது அதிகமாகி பரவி விட்டது. அப்பொழுது திடீரென்று ஒரு நாள் கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது காவி உடை உடுத்தி கொண்டு தலையில் நிறைய இந்த சடைமுடி வளர்த்து பெரிய உயரமாக ஒரு கொண்ட ஒன்று போட்டுக்கொண்டு ஒரு ஒல்லியாக ஒரு பெண் பிள்ளை வந்து அந்த அரவணி தான் வந்து எங்கள் மத்தியில் வந்து உட்கார்ந்தது. அது எல்லாரும் போகிற வர பிரசம் உட்கார்ந்து கொண்டே இருந்தது. எல்லாம் போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் நான் கேட்டேன், யாரும்மா நீ அப்படின்னு. பக்கத்தில் ஒரு மலை இருக்கு தெரியுமா ஃபாதர் அப்படின்னுச்சு. ஆமாம், வர வழியில் ஒரு மலை ஒன்று தெரியுது, மேலே ஒரு கோயில் ஒன்று இருக்கே அப்படின்னு. அந்த கோயிலில் நான் தான் இருக்கேன், என்ன பண்ணுவோம்மா அப்படின்னு. குறி சொல்லுவேன் அப்படின்னு. குறி சொல்லுவேன்னு சொல்லாத, பொய் சொல்லுவேன்னு சொல்லு அப்படின்னு. ஓகே, அந்த பிள்ளை ஒரு மாதிரி பார்த்தது. பொய் தானே சொல்லுவேன்,
பொய் சொல்கிறதுக்கு அப்படி ஒரு பேரா, குறி சொல்கிற ஒரு பேரா? பொய் சொல்கிற நீ சொல்கிறது யார் வாழ்க்கையிலும் ஒன்றுமே நடக்காது. இப்போ நீ எதுக்கு வந்திருக்க? பொய் சொல்கிறாள் எதுக்கு வந்திருக்க? இவர் மெய்யான தெய்வமாச்சே, இவர் என்ன சொல்கிறான்னு கேட்க வந்திருக்கேன் அப்படின்னு. என்னை மன்னிச்சுங்க சாமி, எனக்கு உழைப்புக்கு வேறு வழி இல்லை, எனக்கு எய்ட்ஸ் வேறு வியாதி வந்துட்டு இருக்குது அப்படின்னுச்சு. பார்த்தியா, நீ போய் நிறைய சொல்லி சொல்லி ஒரு கெட்ட வியாதியை வேற சம்பாதிச்சு கொண்ட இப்போ என்ன பண்ணான்னு சொல்கிற அப்படின்னு. இல்லை, நான் சுகமாகணும், இதுக்கு நான் என்ன பண்ணணும், எல்லாரும் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன், நானும் எடுக்கலாமா அப்படின்ச்சு. ஞானஸ்தானம் எடுத்துட்டு இந்த சடமுடிய பொய்யோட திரும்ப போய் மேலே அந்த கோயில் மேலே உட்காந்துக்கிட்டு திரும்ப குறி சொல்லியா? ஞானஸ்தானம் எடுக்கிறது என்பது வியாதியிலிருந்து சுகமாகிறதுக்கு ஒரு மாத்திரை மருந்து மாதிரி நினச்சிக்கிட்டியாமா? அது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆண்டவராக நீதிமானாக்கப்பட்டு நம்ம பரலோகம் போகிறதுக்காக எடுக்க வேண்டிய ஒரு கடமை அது. நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியுமா? குறி சொல்றது நிறுத்த முடியுமா அப்படின்னு. கொஞ்ச நேரம் அந்த பிள்ளை, என்ன வாலிமான பிள்ளை, முறைத்து பார்த்து கொண்டே இருந்தாள். இதுக்கெல்லாம் நீ சம்மதானம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. நான் யோசிச்சு சொல்கிறேன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிட்டா. ஏன்னா அவர் ரொம்ப ஃபேமஸான ஒரு குறி சொல்கிற பெண் என்று நான் கேள்விப்பட்டேன். ஆனால் இப்போ ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில இப்போ மருத்துவர் இடத்த போய் வந்துக்கிட்டு இருக்கிற ஒரு நிலைமையில் இருக்கிறாள். அடுத்த மாதம் நான் போனப்போ சொன்னேன், எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருங்க, நான் குறி சொல்கிறத நிறுத்தியே கொஞ்ச நாள் ஆகுது அப்படின்னா. வெரி குட், நிறுத்திட்டியா அப்படின்னு. அங்கே அவ மற்ற அரவாணி இடத்துல கேட்டேன், ஏமா இந்த பிள்ளை சொல்கிறது உண்மையா? இந்த பிள்ளை குறி சொல்கிறது இல்லைப்பா, அந்த மலை கோயிலுக்கு போகிறதே இல்லை ஃபாதர் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி நான் சரின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போய் அன்றைக்கு அதே போவா லேக்கில் அந்த மழுக ஞானஸ்தானம் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஞானஸ்தானம் கொடுத்துட்டு நான் சொன்னேன், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுடுச்சுமா, அதனால் தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ அவன் இரக்கம் பெறுவான்னு போட்டிருக்குது. நான் உனக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன், நல்ல செய்தின்னு எனக்கு சொல்லுவேன்னு சொல்லிட்டு நான் திரும்பி நான் ஊருக்கு வந்துட்டேன். அடுத்த மாதம் நான் போனப்போ அங்கே ஒரே பயங்கர திருவிழா மாதிரி பிரியாணிலாம் செஞ்சு வச்சு நிறைய மீனெல்லாம் பொரிஞ்சு வச்சு எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. பாஸ்டருக்கு வேறு சொல்லிட்டு இருக்கிறாங்க, பாஸ்டர் இன்னைக்கு செம்ம விடிஞ்ச பிற்பாடு நம்ம இந்த சர்ச்சு உள்ளேனா இன்னைக்கு சாப்பாடு எல்லாம் இருக்குன்னு. நான் போன உடனே பாஸ்டர் சொன்னேன், என்னை பார்த்து, பாஸ்டர் பெரிய ஒரு அற்புதம் நடந்திருக்குது, அதனால இன்னைக்கு அங்கே பெரிய கொண்டாட்டம் நம்ம சர்ச்சில் அப்படின்னு. அந்த ஒரு பிள்ளை போவா தெரியுமா, குறி சொல்கிற பிள்ளை, போன தடவை கூட நீங்கள் ஜெபம் பண்ணி அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் எச்சரிப்பு சொன்னீங்களே, அவள் குறி சொல்கிறத நிறுத்திட்டா தெரியுமான்னு. அது தெரியுமே, போன மாதமே சொன்னாளே அப்படின்னு சொன்னேன். இப்போ அந்த பிள்ளை எல்லாத்தையும் நிறுத்திட்டு இப்போ ஆண்டோடைய கிருபையினால இப்போ கர்த்தரை ஏற்றுக்கொண்டு மற்ற நேரங்களில் அவள் எங்கேயும் போகாமல் ஏதோ சாதாரண ஒரு கூலி வேலை மாதிரி ஏதோ ஒன்று ஒரு கேன்டீனில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறா. இப்போ ஒரு பெரிய சந்தோஷமான காரியம் என்னென்னா, அவளுக்கு இருந்த ஹெச்ஐவிபி ஒன்றும் இல்லாமல் போய் அந்த ரிசல்ட் போகுது, அவளுக்கு நெகட்டிவ் வந்திருக்குது, ஹெச்ஐவியே இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ உடம்பு கூட அவளுக்கு கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்கு. பாருங்கள் இன்னைக்கு சாயந்தரம் அப்படின்னா. சாயந்தரம் போகும்போது அந்த பிள்ளை காலில் விழுந்துக்க ஒரே ஆழ. அப்போ நான் சொன்னேன், அந்த காலெலாம் விழாதம்மா, தவத்தை கட்டுறவருடைய ஜெபம் எதுக்கு கேட்குறாரு தெரியுமா? மாம்சமான யாவரும் அவரிடத்தில் வருவார்கள். ஸோ உங்களுக்காக நாங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணியிருக்கிறோம், அதுக்கு மேலே நீங்களும் ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் காரியத்தை சரி செய்து கொண்டதினாலே கர்த்தர் உங்களுக்கு பூர்ண சுகத்தை கொடுத்துருக்கிறார். இனி ஒன்று செய்யுங்க, இனி ஆண்டோடைய பிள்ளையாக மாறினதுக்கு அப்புறம் இனி பாவம் செய்யாதே போ அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அதனால இனிமேல் இந்த பூமியில் எந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாலோ பழைய குறி சொல்கிற காரியத்துக்கோ இல்லை விபச்சார வேசுதான காரியத்திற்கோ போகவே போகாதுன்னு சொல்லிட்டு அந்த நாளில் அந்த ஞானஸ்தான ஆராதனையில் எல்லாம் அந்த பண்டிகை நாள் போகிற அன்றைக்கி எல்லாரும் கலந்து கொண்டு அந்த நாளில் ஆண்டவரை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்தார். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் ரொம்ப இரக்கமுள்ளவர். நம்ம எதுக்கோ ஜெபிக்கிறத விட்டுட்டு அதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் நமக்கு தேவை என்பது கர்த்தருக்கு தெரியும். நாம் வெறும் கர்த்தர் யார் யார் அவருடைய சமூகத்தை சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று நாம் மனதார மனதுருக்கத்தோடு ஜபிக்கிறோமோ அதை கர்த்தர் இன்றைய வசனத்தின்படி ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக கர்த்தர் செய்வார், சேர்த்துக் கொள்வார், ரட்சிப்பார். நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான வேலைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, அருமையான கர்த்தாவே, இந்த திருநங்கை மகளுக்கு கர்த்தாவே கொடுத்த சுகத்திற்காய் ரட்சிப்புக்காய் உமக்கு நன்றி ராஜா. எங்கள் ஜெபத்தை கேட்டு மாம்சமான யாவருக்கும் உதவி செய்கிற தேவன், உம்மிடத்திலேயே சேர்த்து கொடுக்கிற தேவன் அல்லவா, தொடர்ந்து இப்படியே நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.